இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் முதல் நாள். இந்த தியானத்தின் முதல் நாளாக இன்று நாம் இந்த தியானம் முழுவதையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு தொடங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு பயபக்தியோடு, ஆண்டவரே இந்த தியானத்தில் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஒரு பயபக்தியோடு நாம் கடவுளை கெஞ்சி மன்றாடுவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த தியானத்தின் முதல் நாளாகி இன்று இந்த தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று முதல் கடைசி நாள் மட்டும் நாங்கள் எந்த விதமான எங்களுக்கு தடங்கள் இல்லாமல் ஒரு முழு மனதுடன் இந்த தியானத்தில் கலந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய உதவியை தாரும். ஆண்டவரே, இந்த தியானத்தின் வழியாக உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், உம்முடைய அன்பின் ஆழத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளவும், நீர் எங்கள் மீது வழங்கிய அந்த அருளின் மேன்மையை, அது எவ்வளவு உன்னதமானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள இந்த தியானம் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் தியானத்தின் வழியாக உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து அந்த திட்டத்தை நோக்கியே நாங்கள் வாழ, அந்த திட்டத்தை நோக்கியே நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்தலும். இதற்காக உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாக எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த தியானத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியையும் மகிழ்ச்சியும் நிறைவாக தந்தருள்வீராக. ஆண்டவரே, இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தியானத்தின் முதல் நாளாகி இன்று நான் ஒரு முன்னுரையாக உங்களிடம் என்ன பேச வேண்டும், என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனதில் முதலாவதாக வந்த ஒரு எண்ணம் கடவுளுடைய இரக்கம். கடவுளுடைய இரக்கம். கடவுள் நம்மீது எவ்வளவாக இரக்கம் காட்டுகிறார், கடவுள் நம்மீது எவ்வளவாக இரக்கம் காட்டி இருக்கிறார், அதுதான் என்னுடைய மனதில் முதலாக வந்தது. எவ்வளோ என்னுடைய உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்தது. ஏன்னா இன்னொரு வாய்ப்பு நமக்கு கடவுளுடைய வார்த்தை கேட்க இன்னொரு வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்காரு. சென்ற ஆண்டு தியானத்தில் கலந்து கொண்ட பலர் இன்றைக்கு இல்லை. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், சென்று விட்டார்கள். ஆனால் கடவுள் நம்மீது இரக்கம் காட்டிய ஒரே காரணத்தினால் இன்னொரு வாய்ப்பு கடவுள் நமக்கு இந்த தியானத்தில் கலந்து கொள்ள அவர் கொடுத்திருக்கிறார். அதை நினைக்கும் போது, அந்த இரக்கத்தை நினைக்கும் போது, அவர் நம் மீது காட்டிய அந்த அன்பை நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் ஒரு நன்றியால் நிறைந்துள்ளது. எனவே இந்த நன்றி உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த இந்த உள்ளத்தோடு இந்த தியானத்தில் நாம் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு முறை தான் நாம் வாழ்கிறோம். அந்த வாழ்வு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த தியானம், ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது சொல்லும்போது எனக்கு என்னுடைய மனதில் வருகின்ற வசனம் யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம், காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனத்தின் கடைசியில், அந்த இறுதி பகுதியில் இயேசு சொல்லுவார், நான் வாழ்வு தர வந்தேன், அதுவும் நிறைவான வாழ்வு தர வந்தேன். நான் வாழ்வு தர வந்தேன், அதுவும் நிறைவான வாழ்வு தர வந்தேன். இந்த வசனம், இந்த வார்த்தைகள் நாம் எப்பொழுதெல்லாம் நான் தியானிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதில் வரும் ஒரு சம்பவம் ஒன்று உண்டு, ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. அதாவது ஆஸ்பத்திரிக்கு நம்ம மருத்துவமனை போனோம் என்றால் அங்கே பல நோயாளிகள் நம்ம சந்திக்கலாம். அங்கே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உயிருக்காக போராடி கொண்டு இருப்பார்கள். அவங்க மூக்கில் பார்த்தா டியூப் போட்டிருப்பாங்க, வாயில் டியூப் போட்டிருப்பாங்க, உயிருக்காக போராடி கொண்டிருப்பார்கள்.
பார்க்கும்போதே ஒரு பரிதாபமாக இருக்கும். பார்க்கும்போதே அவங்களுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் உயிர் இருக்குது, ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. உயிர் இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பரிதாபமான நிலை. மூக்கிலையும் வாயிலும் டியூபெல்லாம் போட்டு உணவில் அந்த டியூப் வழியாக கொடுப்பார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க உயிர் இருக்குது. அதே வேளையில் இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா, இந்த இளைஞர்கள் விளையாடும்போது, கிரிக்கெட்டு இல்லை ஃபுட்பால் விளையாடும்போது எவ்வளவு துடிப்போடு இருக்காங்க பார்த்தீங்களா? ஓடுறாங்க, ஹெட்டிங் பண்ணுறாங்க, காலால் பந்தை உதைக்கிறாங்க. அப்பா, என்ன ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம், ஒரு துடிப்பு, ஒரு ஆவேசம். அவங்களுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் எவ்வளோ அவங்க அந்த ஒரு வாழ்வு, அந்த ஒரு உற்சாகமாக இருக்காங்க, துடிப்போடு இருக்காங்க. அப்போ இந்த ஆஸ்பத்திரியில் இந்த டியூபோட படுத்திருக்க இந்த ஆளுக்கும் அங்கே கிரிக்கெட் இந்த ஃபுட்பால் ஆடுற அந்த இளைஞருக்கும் எவ்வளோ வித்தியாசம். 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க, 2 பேருக்கும் உயிர் இருக்கு. அன்பாந்தவர்களே, இயேசு தான் சொன்னார், வாழ்வு தர வந்தேன், அது நிறைவான வாழ்வு, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். ஏன்னா இயேசு அப்படிதான் இந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை நமக்கு தர அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். இந்த தியானத்தின் வழியாக அவர் தந்தையோடு வைத்திருந்த அந்த ஐக்கியத்தின் காரணமாக, அந்த நட்புறவின் காரணமாக அவர் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை, ஒருபோது கூட சோர்ந்து போகவில்லை. தந்தையோடு வைத்த அந்த நட்புறவின் காரணமாக ஒருபோதும் ஒரு முறை கூட அவர் மனத்தாங்கல் அடையவில்லை. எத்தனையோ முறை அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் ஒரு முறை கூட அவர் பாவம் செய்யவில்லை. தந்தையோடு வைத்திருந்த அந்த அன்பின் அந்த ஐக்கியத்தின் காரணமாக அவர் ஒரு முறை கூட பயப்படலை. ஒரு முறை கூட அவருடைய கவலைப்படலை. நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏது நடக்குமோ, அவர் கவலைப்படலை. என்னை கொன்று விடுவார்களோ, என்னை ஏதாவது சொல்லி விடுவார்களோ, என்னை பற்றி ஏதாவது நினைத்து விடுவார்களோ, ஒன்றும் அவர் கவலைப்படவில்லை. அவர் வாழ்வு ஒரு நிறைவான வாழ்வு. எப்பொழுதும் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியால் பொங்கினார், மகிழ்ச்சி நிறைந்தவராக அவர் வாழ்ந்தார். அந்த வாழ்வு அப்படியே நமக்கு தர வேண்டும் என்று அவர் ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த தியானத்தின் வழியாக. அதற்காக இந்த தியானம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிறைவான வாழ்வு வாழ வேண்டும். ஏன்னா ஒரு முறை தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். அந்த ஒரு முறை வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முழு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று வாழ்ந்து போவதற்காக அல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஒரு முழுமையான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அது எப்படி வாழ்வது, அதனால் அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அதற்காகத்தான் இந்த தியானம். தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார், நிச்சயமாக உதவி செய்வார். நாமளும் ஒரு முறை கூட பாவம் செய்யாம, ஒரு முறை கூட மனத்தாங்கல் அடையாம, ஒரு முறை கூட கவலைப்படாம நம்மால் வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ முடியும். ஒரு முறை கூட சோர்ந்து போகாம, என் உள்ளத்தில் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் ஒரு அமைதியை மகிழ்ச்சியுடன் வாழ நிச்சயமாக நமக்கு முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கும்போது, என்ன ஃபாதர், இதெல்லாம் நடைமுறை நடக்கக்கூடிய காரியமா, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்கக்கூடிய காரியமா, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம மனத்தாங்கல் அடைவோம், இல்லை சோர்ந்து போவோம், இல்லை சோதனை வரும்போது ஏதாவது பாவத்தில் விழுந்துருவோம், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அன்பாதோட இதுதான் நம்முடைய பிரச்சனையே. நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. உங்களுடைய மகன் உங்கள்கிட்ட ஒரு நாள், அப்பா நான் கணக்கில் நான் இந்த முடாண்டு தெருவில் 100க்கு 100 நான் வாங்க போகிறேன்ப்பா, அதற்காக நான் கஷ்டப்பட்டு படிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் எப்பவுமே பாஸ் மார்க் தான் கணக்கில் வாங்குறான், ஒரு 50-60 கூட வாங்கினது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு முறை அவன் சொல்கிறான் 100க்கு 100 நான் வாங்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய், என்னடா முட்டாள்தனமாக சொல்கிற, உன்னால் முடியாதரா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, அவ்வளோ சந்தோஷம். டேய் வாங்கடா, நீ கஷ்டப்பட்டு படுறா, நான் எனக்கு எவ்வளோ என்னென்ன செய்ய முடியும் நானும் உனக்கு சேரேன்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா கேட்க. எவ்வளோ மகிழ்ச்சி அடைவீங்க நண்பர்களே. நான் முழுமையாக ஒரு வாழ்வு வாழத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இல்லை உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட சொல்கிறா, அப்பா நான் ஒரு முறை கூட ஒரு நோய் இல்லாமல், ஒரு வியாதி இல்லாமல் நான் ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு உடல் சுகத்தோடு வாழ விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்களா? சரிம்மா,
ரொம்ப நல்லதுமா. அந்த பொண்ணுக்கு எப்பவுமே காய்ச்சல் வருது, சளி பிடிக்குது, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன், நான் 100% உடல் சுகத்தோடு வாழ நான் முயற்சி பண்ண போகிறேன்ப்பான்னு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. என்னம்மா செய்ய போகிறேன்? நான் என்னுடைய உணவில் கட்டுப்பாடு கொண்டு வர போகிறேன்ப்பா, ரொம்ப நல்லது. டெய்லி உடற்பயிற்சி செய்ய போகிறேன்ப்பா, ரொம்ப நல்லது. நம்மளை சுற்றுப்புறம்லாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள போகிறேன்ப்பா, ரொம்ப நல்லது. எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஒரு வியாதி கூட வராமல் 100க்கு 100 கணக்கில் வாங்கும் கேட்கும் போல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அதே மாதிரி தான் நம்முடைய அப்பா வானக தந்தை நாமளும் நிறைவான வாழ்வு, ஒரு முழுமையான வாழ்வு வாழ வேண்டும் என்று அவரும் நம்மை குறித்து விரும்புகிறார். இயேசு சொன்னார், உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். பி பர்ஃபெக்ட். நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். அதுதான் நம்முடைய அப்பாவுடைய விருப்பம், அதுதான் அப்பாவுடைய திட்டம். உன் நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்று. அதை விட்டுட்டு ஏனோ தானே ஏதோ கோயில் போகிறோம், பூசைக்கு போகிறோம், 4 பேருக்கு உதவி செய்கிறோம், இங்கே அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபுல்னஸ், கடவுள் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு போகணும் என்று அடம் பிடிப்பது. அதற்காக தான் கடவுள் நமக்கு ஒரு தம்முடைய ஆவியை பொழிந்திருக்கிறார். எபேசியர் ஆகமம், எபேசியர் திருமுகம் 1 அதிகாரம் 3வது வசனம். The letter to the Ephesians, எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். அங்கே இவ்வாறு பவுலடிகளார் சொல்லுவார், விண்ணகை சார்ந்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு பொழிந்துள்ளார். விண்ணகை சார்ந்த அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு பொழிந்துள்ளார். பார்த்தீங்களா? எதற்காக எல்லா ஆசீர்வாதங்களும் கடவுள் தந்துள்ளார்? ஒரு நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. ஆனால் என்ன வேதனைக்குரிய ஒரு காரியம் என்றால், இந்த ஆசீர்வாதங்கள் என்னப்பா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இது குறித்து பலருக்கு ஒரு தெளிவில்லை. அப்படி என்ன ஆசீர்வாதங்கள் இது வரைக்கும் தெரியாமல் இருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி நாம் சொந்தமாக்குவது குறித்தும் அவங்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் இந்த நிறைவான வாழ்வு அவர்களால் வாழ முடியல. ஆக இந்த தியானத்தில் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நாம் பார்ப்போம். என்ன இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நாம் இந்த ஆசீர்வாதங்களை எப்படி சொந்தமாக்கி கொள்வது, கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுள் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார், நம்முடைய என்ன உள்ளத்தின் எண்ணம், அவருடைய எண்ணம் என்ன, எப்படி நிறைவான இந்த வாழ்க்கை வாழ்வது, எல்லாம் இந்த தியானத்தில் கடவுள் நமக்கு சொல்லித்தரப்போகிறார். நானல்ல, தூய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறார். ஒரு நிறைவான வாழ்வு ஏனோ தானோ என்று வாழ்வதல்ல. சமாரிய பெண்ணை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் வருகிறது. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் நீங்கள் தொடக்கத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா அந்த சமாரிய பெண்ணை பற்றி நாம் வாசிக்கிறோம். அந்த பெண் எவ்வளோ பெரிய பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 4-5 ஆண்களோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு முழுமை இல்லை. அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்பவுமே ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ், ஒரு ஹாலோ, ஒரு வெறுமை எப்பவுமே அந்த பெண்ணோட வாழ்க்கையில் இருந்தது. ஒரு நிறைவில்லை. ஆனால் என்றைக்கு அவள் இயேசுவை சந்தித்தாளோ, இயேசுவோடு அந்த உரையாடல் நடத்தினாலோ, இயேசுடைய வார்த்தை அவள் கேட்டாலோ, அந்த நிமிடத்திலிருந்து அந்த நேரம் முதல் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை அவள் அனுபவித்தாள். அது வரைக்கும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, அது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு நிறைவு இயேசுவை சந்தித்த பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது, அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்ட பொழுது எவ்வளோ ஒரு நிறைவு. நமக்கு தெரியும், அந்த குடத்தை அங்கே வைத்துவிட்டு அவள் ஊருக்குள் சென்றாள். இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாள், அந்த நிறைவை அவள் பகிர்ந்து கொண்டாள். மற்றவர்களும் இதை அனுபவிக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அவள் ஓடினாள். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு பர்ஃபெக்ட் லைஃப், இந்த ஃபுல் லைஃப், இது நீங்களும் நானும் வாழ கடவுள் இந்த தியானத்தின் வழியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஏனோ தானோ என்று தியானத்தில் கலந்து கொள்ளாதீர்கள்.
ஏதோ வித்தியாசமாக ஏதாவது சொல்லுவாரா, இல்லை ஏதோ புதுசாக பாயிண்ட் சொல்லுவாரா? அதற்காக இந்த தியானம் இல்லை. உங்களுக்கு வேணால் வித்தியாசமான பாயிண்ட் கடவுள் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. புதுசாக பாயிண்ட் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் இந்த தியானத்தில் தந்தையே இறைவா, இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ போகிறேன், இந்த வாழ்க்கையில் உங்களுடைய திட்டத்தை நான் முழுமையாக செய்து முடிக்க, நிறைவாக செய்து முடிக்க அந்த அருளை எனக்கு தரமாட்டீங்களா, அந்த ஒரு கிருபை எனக்கு தரமாட்டீங்களா என்று யாரெல்லாம் ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு இந்த தியானத்தில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்காகத்தாங்க இந்த தியானம். அவர்கள் அந்த நிறைவை அடைந்து கொள்வார்கள், அவர்கள் அந்த மகிழ்ச்சியை அடைந்து கொள்வார்கள், அவர்களுக்கு கடவுள் அந்த தம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்துவார், அவர்களுக்கு தந்தை அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார். எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாம் தூய ஆவியானவர் வழியாக கடவுள் உங்களுக்கு சொல்லித் தருவார் இந்த தியானத்தின் வழியாக. அன்பானவர்களே, ஒரு முதிர்ச்சி நிலை நாம் அடைய வேண்டும். ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு முதிர்ச்சி, ஒரு முழுமை நிலை. இது கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார். கொலோசியர் முதல் அதிகாரம் 28வது வசனம். கொலோசியர் முதல் அதிகாரம், the letter to the Colossians, கொலோசியர் முதல் அதிகாரம் 28வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்லுவார், கிறிஸ்துவோடு இணைந்து அல்லது இயேசுவோடு இணைந்து அனைவரும் முதிர்ச்சி நிலை அடையுமாறு, ஒரு முதிர்ச்சி நிலை அடையுமாறு நான் முழு ஞானத்தோடு உங்களுக்கு கற்பித்து வருகிறேன். முழு ஞானத்தோடு உங்களுக்கு கற்பித்து வருகிறேன். எதற்காக? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முதிர்ச்சி நிலை அடைய வேண்டும் என்பதற்காக. ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப், அந்த முழுமையான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ ஆண்டுகள் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆலயத்திற்கு செல்கிறோம், பல ஜெபத்தை நாம் ஜெபிக்கிறோம், நற்செய்தி கூட்டங்களுக்கு செல்கிறோம், பல ஏழைகளுக்கு நம்மால் உதவியை நாம் செய்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாழ்க்கை ஒரு நிறைவு இருக்கிறதா? வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கிறதா? வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா? முழுமையாக கடவுளுடைய திட்டத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு உறுதி, ஒரு மன உறுதி உங்களுக்கு இருக்கிறதா? அதைத்தான் அன்பான சகோதரி நமக்கு தேவை. நம்ம அப்பா நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பலர் எப்பொழுதும் சொல்வது போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உப்புச்சப்பில்லாத வாழ்க்கையாக பலருக்கு போய் அமைந்து கொண்டிருக்கிறது. உப்புச்சப்பில்லாத வாழ்க்கை. பைபிள் வாசிக்க கூட நம்ம ஒரு உற்சாகம் இல்லை, ஜெபிக்க ஒரு உற்சாகம் இல்லை, தியானத்தில் கலந்து கொள்ளும்போது கூட ஒரு உற்சாகம் இல்லை, கடவுளுடைய காரியங்களில் உற்சாகம் இல்லை. ஆனால் மற்ற உலக காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உற்சாகம், எவ்வளோ ஒரு துடிப்பு, எவ்வளோ ஒரு ஆவேசம். ஏன் இப்படி? ஏன்னா அந்த நிறைவான வாழ்வை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, கடவுளையே நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, தூய ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ளவில்லை, தூய ஆவியானவர் வழியாக கடவுள் நமக்கு பொழிந்துள்ள அந்த எல்லா விண்ணகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் சொந்தமாக்கி கொள்ளவில்லை. எப்படி சொந்தமாக்கி? முதல் நமக்கு ஒரு தேவை என்று நாம் உணர வேண்டும். அன்பான சகோதரர்களே, என்னுடைய லைஃப், இந்த ஒரு லைஃப் வேஸ்டாக போயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். உலக காரியங்கள நம்ம அப்படி கரெக்டாக இருக்கோம் இல்லையா? நல்லா படுறா, நல்ல வேலைக்கு போடா, வாழ்க்கையை வீணாக்கிறாதரா, ஒரு வாழ்க்கை தான்டா, அது வேஸ்ட் ஆக்கிறாதரா, நல்லா படுறா, நல்ல வேலை பார்க்க பாடுறா. எவ்வளோ நம்ம அவங்களுக்கு அறிவுரை உணர்த்துறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அவங்களுக்காக, வாழ்க்கை வீணாக்கிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக. ஆனால் உண்மையிலே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கை என்பது நமக்கு தெரியாமல் போச்சு. வாழ்க்கை இயேசுக்குள் இருந்த அந்த வாழ்வு தாங்க உண்மையான வாழ்க்கை. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 4வது வசனம். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள், அதாவது இயேசுக்குள், அவருக்குள் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள், இயேசுக்குள் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அந்த வாழ்வு தாங்க முழுமையான வாழ்வு.
அவர் வாழ்ந்த வாழ்க்கை தாங்க நிறைவான வாழ்வு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை தாங்க உண்மையான வாழ்வு, தி ட்ரூ லைஃப். மிகவும் வேதனையோடு சொல்கிறேன், உண்மையான வாழ்வு என்பது என்னவென்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை விட்டு நாம் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நாம் வெட்கம் அடையாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இயேசு நம்மை சந்திக்க வரும்போது நாம் ஒருபோதும் வெட்கம் அடையக்கூடாது. 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். 1 ஜான் 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். அவரை நாம் சந்திக்கும், நாம் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரை நாம் சந்திக்கும் பொழுது, இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்கு நம்மை சந்திக்க வரும்பொழுது, அவர் முன் நிற்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கம் அடையாதவாறு, we should not be ashamed, ஒரு தைரியமாக, ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு சந்தோஷமாக நிற்க, அவரை சந்திக்க நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்கும் இந்த தியானம் உதவியாக இருக்கும். ஆக உண்மையான ஒரு வாழ்க்கை வாழும்போது, இயேசுவிடமிருந்த அந்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொண்டு முழுமையான அந்த நிறைவான வாழ்க்கை வாழும்போது, உண்மையிலேயே அந்த இயேசுவை நாம் மீண்டும் சந்திக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் தெரியுமா? நாம் இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் யாருமே இயேசுவை சந்திக்கும் பொழுது வெட்கம் அடையாதவாறு இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். ஆக கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இதற்காக ஆவியானவர் உங்கள் மீது பொழிகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயபக்தியோடு, ஒரு ஏனோ தானோ என்று அல்லாமல் ஒரு பயபக்தியோடு, ஆண்டவரே எங்களோடு பேசும், உம்முடைய விருப்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், இந்த ஒரு முறை இந்த வாழும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் உமக்காக வாழ, எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து வாழ. ஆஹா, எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? இந்த ஒரு வாழ்க்கை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம், எவ்வளவு நிறைவடைவோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு வாழ்க்கைக்காக ஏங்குங்கள். தாகத்தோடு இந்த தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நாம் அனைவரும் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை சந்திக்கும் பொழுது, இயேசுவை சந்திக்கும் பொழுது நாம் ஒரு முழு நிறைவடைய, அவரை போல இருக்க 100% அவரை போல இருக்க கடவுள் உங்களுக்கும் எனக்கும் அந்த அருளை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம். இந்த தியானத்தின் முதல் நாளாக இன்று இந்த தியானத்தை முழுமையாக நல்ல முறையில் பங்கெடுக்க ஒரு தடை ஒன்று, நான் எப்பொழுதும் சொல்லுவது போல ஒரு தடை நாம் அகற்றியே ஆக வேண்டும். அதாவது யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருந்தால், யார் மீதாவது ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு இருந்தால், அது எப்படியாவது ஆவியானவற்றை ஜெபித்து, ஆவியானவற்றை அந்த வல்லமை கேட்டு அந்த குறிப்பிட்ட நபரை, அந்த சகோதரியை எப்படியாவது நீங்கள் மன்னித்தால் இந்த தியானம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயனுள்ளதாக, ஒரு பலன் தருவதாக நிச்சயமாக அமையும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, எனவே நீங்கள் அப்படி ஜெபிப்பீர்களா? அன்பு தந்தை இறைவா, இந்த ஒரு வாழ்க்கையில் உம்முடைய திட்டத்தை முழுமையாக அறிந்து, உம்முடைய விருப்பத்தை முழுமையாக அறிந்து நாங்கள் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா என்று ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார், நம்முடைய அப்பா கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.